இந்தியாவுல ஏதோ ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிசயமா ரோடு போட்டிருக்காங்க. ஆனா, இந்த நபர் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டு மேலேயே சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. அதாவது இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க. அது மேலேயே சைக்கிள் ஏத்திட்டு போறாரு. அவங்க ரோடு போடுறதே ரொம்ப அதிசயம். இதுல இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் ஃபுல்லா ஒரு பெரிய பேக் ஃபுல்லா ட்ரெயின்ல இருக்கிற டீசல அப்படியே திருடுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு தான் அதிகமான டேமேஜ் ஆகும். இந்த இவங்க கவர்மெண்ட்டுக்குலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இல்லை பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. வெறும் பப்ளிக்கு மட்டும் சாதாரண ஆளுக்கு மட்டும் டேமேஜ் ஆகும். மறுபடியும் நார்த் இந்தியாவில் முக்கியமாக பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் கூட்டமாக நின்று இந்த மாதிரி பெட்ரோல் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பாட்டில்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பேனிக் ஆகி நீங்கள் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா பெட்ரோல் விலை தான் ஏறும், நிறைய விலைவாசி ஏறும். அதை விடுங்க, போலீஸ்கார் ஒரு வீட்டில் வந்து சாராயம் விற்கிறாங்கன்ட்டு ரைடு பண்ண போயிருக்காரு. ஆனால் அவர் என்னன்னா அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு அதே குரூப் கூட. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க முன்கூட்டியே இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வராங்களா இல்லை திடீர்னு இவங்க மைண்டு சேஞ்ச் ஆகுதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு பேர் ரெய்டு இல்லை, இதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப்.